மாசி மகத்தன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபடணுங்கிறது தெரியுமா? பங்குனி உத்திரம்னாலே அது முருகனுக்கு, மகா சிவராத்திரி அப்படின்னா அது சிவபெருமானுக்கு. அப்ப மாசி மகம் அப்படின்னா எந்த தெய்வத்தை வழிபடணுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. மாசி மகத்தன்னைக்கு தான் அனைத்து திருக்கோவில்களையுமே தீர்த்தவாரி ரொம்ப சிறப்பா நடைபெறும். சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்த நாள் அப்படிங்கிறதால இந்த நாள் சிவபெருமானை வணங்குவதற்கு ஒரு உன்னதமான நாள். அடுத்ததா இந்த மாசி மகம் பெண்கள் வழிபாட்டு உகந்த நாளாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா பார்வதி தேவி தாயார் தட்சனுடைய மகளா தாட்சாயினி அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாசி மகம். அடுத்ததா முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் செய்த நாள் அப்படின்னு பார்த்தா மாசி மகம். அதனால முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் இது ஒரு சிறப்பான நாள். அடுத்ததா பாதாளத்தில் இருக்கக்கூடிய பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்த நாள் அப்படின்னு பார்த்தா இந்த மாசி மகம். அதனால இந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய மாசி மகம் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் பார்க்கப்படுது. நவகிரகங்கள்ல நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேது பகவான் மகா நட்சத்திரத்தினுடைய அதிபதி. இவரை வணங்கும் பொழுது அறிவாற்றல் பெருகும். சாதாரணமாவே மகா நட்சத்திரத்தை பித்ருதேவா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் பார்க்கப்படுது.